ஆரம்பம் செய்கிறேன். சமுதாய நலனில் இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க. சமுதாய நலனில் இளைஞர்களின் பங்கு. இளைஞர்களின் பங்கு என்ன இந்த சமுதாயத்தினுடைய நலனில்? நாம இந்த தலைப்புக்கு போவதற்கு முன்னாடி இளமை பருவம் என்கின்ற ஒரு பருவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். இது எப்படிப்பட்ட ஒரு பருவமாக இருக்கின்றது என்று சொன்னால், மிகவும் ஒரு துடிப்பான ஒரு மிடுக்கான ஒரு பருவமாக இருக்கின்றது. ஒரு விஷயத்தை செய்யணும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் உடனடியாக அதற்கான ஆற்றலை பெற்றிருக்கின்ற ஒரு பருவம். பெரும்பாலானவர்கள் பொருளாதாரம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இளமை பருவம் என்பது தான் நினைக்கின்ற விஷயத்தை சரியோ தவறோ, அந்த ஹலாலோ ஹராமோ என்னவாக இருந்தாலும் சரி அதனை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கின்றது என்பதை நாம தெரிந்து வைத்திருக்கின்றோம். இளைஞர்கள்னா யாரு? 12 to 19 டீனேஜ் அப்படின்னு நாம நினைச்சு கொண்டு இருக்கின்றோம். சரியா? 13, 14, 15, 16, 17, 18, 19 இளைஞர்கள் யார் என்று சொன்னால், நாம சொன்ன அந்த துடிப்பும் மிடுக்கும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இளைஞர்கள் தான். இந்த டீனேஜ் கணக்கெல்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போனாங்க. எத்தனை வயசுல? 53 வயதிற்கு பிறகுதான் போருக்கே போறாங்க இல்லையா? அப்போ தன்னுடைய மனதளவில் ஒருவர் இளைஞராக இருந்தார் என்று சொன்னால் அவரும் இளைஞர் தான். எப்படி பருவ வயதை ஒருத்தனுடைய வயசை வச்சு கணக்கிட முடியாதோ அது மாதிரி யார் இளைஞர் என்பதை நாம பார்த்து சொல்ல முடியும். அவருக்கு நான் அந்த பெருமை இருக்கக்கூடாது, மிடுக்கும் அந்த துடிப்பு இருந்தது என்று சொன்னால் அவரும் இளைஞர் தான். தாடி நிறைய ஆயிடுச்சுலாம் என்ன இளைஞர்களுக்கு இளைஞர் இல்லை என்பதற்கான ஒரு கணக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுல்லதி ஹலககும் மின் ضعஃபின் சும்ம ஜஅல மின் பாதி ضعஃபின். அல்லாஹ் பலவீனமான நிலையில் உங்களை படைத்தான், பின்னர் பலவீனத்திற்கு பிறகு பலத்தை ஏற்படுத்தினான். உங்களை படைச்சது பலவீனமான நிலையிலையாம். குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் செய்வோம், பிறந்திருப்போம். எந்த ஒரு செயலும் செய்வதற்கு நமக்கு ஆற்றல் இருந்திருக்காது. நம்முடைய ஆடையிலே சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்போம். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பலமான பருவம் இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான், பலமான பருவம் என்று சொல்லி. அப்ப நாமெல்லாம் யாரு? பலமானவர்கள் தானே. சரி, இந்த பலமானவர்கள் இதற்கான கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில கொடுக்கின்றான். இந்த பலமான பருவத்தை உடைய இளைஞர்கள் அவர்கள் செய்கின்ற செயல்களின் காரணமாக, ஒரு சில செயல்களின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? மறுமை நாளில் கண்ணியத்தை அளிப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நாம் அனைவரும் மௌத்தா போன பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? மறுமை நாள்ல எழுப்புகின்றான். எழுப்பிய போது சூரியனை 1 கிலோமீட்டருக்கு மேல என்ன செய்யறான்? கொண்டு வந்து நிறுத்திடுறான். 1 மைலுக்கு மேல, ரொம்ப பக்கத்துல. அவ்வளவு தூரம் இருக்கின்ற சூரியனை இங்க வெப்பம் தாங்க முடியல, ஃபேன் போட்டு ஏசி போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து கிட்டத்துல நெருக்கி வைத்தவுடன் ஒரு சில பேருக்கு மட்டும் அதிலிருந்து தன்னுடைய நிழலை தருகின்றான். தன்னுடைய நிழல்னா தன்கிட்ட இருக்கிற நிழல். சரியா? அரசுடைய நிழல்னு சொல்லுவாங்க. ஒரு 7 சாராருக்கு அந்த நிழலை தருகின்றான். யாரு? நீதியை நிலைநாட்டுகின்ற தலைவர். 2வது அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் ஊறி திளைத்த ஒரு இளைஞன். 3வது பள்ளிவாசல்களுடன் தம் உள்ளத்தால் தொடர்பு கொண்ட ஒரு நபர். எப்படா பள்ளிக்குள்ள போவோம் என்று சொல்லி அல்லாஹ்விற்காகவே இணைந்து அல்லாஹ்வுக்காகவே பிரிகின்ற 2 நண்பர்கள். சரியா? உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண், அழகான பெண் தம்மை நோக்கி தவறான ஒரு விஷயத்துக்கு அழைக்கும் போது நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி பிரிந்து வந்த ஒரு மனிதர். தம் வழக்கரம் செய்யும் அந்த தர்மம் இடக்கரத்திற்கு கூட தெரியாத அளவிற்கு மறைவாக தர்மம் செய்தவர். கடைசியாக தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துபவர். இது எல்லாமே இளைஞர்களால் என்ன செய்ய முடியும். ஆனால் இளைஞர்களுக்கென்று குறிப்பாக என்ன செய்யறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 விஷயத்தை இதில் வைத்திருக்கின்றான். முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஊறி திளைத்த இளைஞன். நீ ஊறி திளைக்கிறதுனா என்ன செய்ய போறீங்க? 5 வேளை தொழுகையை 5 வேளை தொழுகை கரெக்டா தொழுதோன்னு சொன்னா ரொம்ப லேசான விஷயம். தொழுகை ஆளுகிட்ட போய் கேட்டு பாருங்க, 5 வேளை தொழுகிறது கஷ்டமா? ரொம்ப லேஸ். ஒரு வேளை தொழுகைக்கு எவ்வளவு நேரம் தான்?
5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தனியா தொழுதா. ஜமாத்துக்கு வந்து போறதெல்லாம் சேர்த்து ஒரு 15 நிமிஷம். சரியா? நீங்க எங்க இருக்கமோ அங்கதானே தொழுவ போறோம். 5 வேளை தொழுகை சரிவர தொழுக போகிறோம். அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை செய்ய போகிறோம். அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து தவிர்த்து கொள்ள போகிறோம். இதுதான் இறை வழிபாட்டில் ஊறி திளைப்பது என்பது. அப்போ இறை வழிபாட்டில் ஊறி திளைத்த அந்த இளைஞனுக்கு அல்லாஹ் மறுமை நாள்ல அவனுடைய அந்த நிழலை கொடுத்து என்ன செய்யறான்? கண்ணியப்படுத்துகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் இளைஞர்களுக்காக முதல்ல சொன்னது ஆகமாகப்பட்டது கட்டளை. 2வது தடுத்த விஷயம். அல்லாஹ் அந்த தடுக்கிறான்ல, ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண் நல்ல தனிமையான இடம் இருக்கும் போது தன்னை தவறான விஷயத்துக்கு அழைக்கும் போது தடுத்து நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி தனியா வர்றான அந்த இளைஞனை அந்த மனுஷன் என்ன செய்யறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே கண்ணியப்படுத்துகிறான்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த கண்ணியத்திற்கெல்லாம் ஏற்றவர்களாக நம்முடைய இந்த இளைஞர்கள் இருக்கிறார்களா? நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், மறுமை நாள் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துகிறான். நாம் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களின் காரணமாக இறை வழிபாட்டில் நாம் வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துகிறான். ஆனால் இதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் பெரும்பாலும் என்ன இல்லை, அவர்களை அதிகமான விஷயங்களில் பாதை மாறி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாதை மாறி போயிடுறாங்க. சரிவர அல்லாஹும் அவனது தூதரும் காட்டிய வழியில் அவர்கள் நடப்பது கிடையாது. பல்வேறு பாதைகள். போதை என்கின்ற ஒரு பாதை. போதைன்னா என்ன? இந்த சிகரெட்டு, தண்ணி, அதுக்கும் பல பேர் இந்த போதைக்கு அதனுடைய பெயரை மாற்றி மாத்தி என்ன செஞ்சாங்க? ரம், ஜின்னு, வோட்கா என்னென்னமோ சொல்றாங்க. அதனுடைய வடிவத்தையும் மாற்றுகிறார்கள். எல்லாம் என்ன? இந்த போதைக்கு தான். குடிப்பதாக ஒரு வடிவம் இருக்கின்றது. ஒரு ஊசி மாதிரி போட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த மாத்திரையா போட்டு இப்படி அவனுக்கு போதை வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் செய்யறான் தூக்கி அந்த பக்கம் போட்டு எனக்கு போதை வேண்டும். அதுல முஸ்லிம் நாம நினைக்கலாம் அதெல்லாம் யாராச்சும் போதையில இருப்பாங்க போல, சாராயம் யாராச்சும் குடிப்பாங்க போல நினைக்கிறீங்களா? முஸ்லிம் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமா இது நடக்கின்றது. இந்த கஞ்சான்னு சொல்றாங்களே, ஸ்கூல் அந்த இளமை பருவத்துடைய அந்த ஆரம்பம் என்ன? ஸ்கூல் படிக்கிற பள்ளி பருவம், கல்லூரி பருவம். இந்த மாணவன் என்ன செய்யறான்? சாராயத்தை குடிச்சிட்டு கல்லூரிக்கு போகின்றான். அந்த கஞ்சா சாக்லேட்டை என்ன செய்யறான்? ஸ்கூல் வாசல்ல அதிகமாக விற்கிறார்கள் என்பதை செய்தித்தாள்களை பார்க்கின்றோம். இப்ப இந்த இளைஞனுடைய அந்த பருவம் எந்த மாதிரி பாதை மாதிரி போகுது பாத்தீங்களா? எந்த அளவுக்குன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ, ஏன்னா இந்த இளைஞர்கள் நான் சொல்றது இளைஞர்கள்னா சின்ன வயசுல இருந்து பெரிய ஆள் வரைக்கும். ஆனா நாம இப்ப பேசுவது இளமை பருவத்தோட ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவன் என்ன செய்யறான்? பள்ளி மாணவனும் கல்லூரி மாணவனும் இந்த தலகாணின்னு சொல்லுவாங்க. இந்த கூல் இப்ப என்னவோ பேர் அந்த ஹான்சினி செய்வாங்க, கையில வச்சு இப்படி உருட்டுகிற அந்த உன்னதமான வேலையை செய்வாங்க. உருட்டி அதை எடுத்து இங்க வச்சுக்கிடுவாங்க. வச்சு அது ஒரு விதமான போதையை தரம் போல இருக்கு. அதுக்கு என்ன பேரு வச்சிருக்காங்க? முதல்லதான் அந்த கஷ்டப்படுற வேலை. இப்பதான் எல்லாம் ஈஸி தானே. நம்ம முதல்ல கஷ்டப்பட்டு மாவு அரைக்கணும். இப்ப என்ன ஆச்சு? மிக்சி வந்துச்சு, கிரைண்டர் வந்த மாதிரி அவனே எல்லாம் உருட்டி மடிச்சு ஒரு பேப்பர்ல வச்சு தலகாணி மாதிரி பேக் பண்ணி தர்றான் போல. அது பேரை தலவாணி வச்சிருக்காங்க. டேய் தலவாணி குடுறா அப்படின்னு கேட்கறான். அவன் ஒருத்தன் கொடுக்குறான். ஓகே, இது ஒரு வீடியோ. சாயங்காலம் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா என்ன செய்யறாங்க? நைட்டு படுக்கும் முன்னாடி 2 தலவாணி வச்சு என்ன பண்ண குடுறா அப்படின்னு கேட்டா, நீங்க கெட்டு போயிட்டியா இப்படின்னு கேட்கிற வெட்கமே இல்லாமல் இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுகிறார்கள். இதுல இருந்து தெரியுது என்ன தெரிகின்றது என்று சொன்னால், இந்த போதை என்பது ரொம்ப சாதாரணம். எல்லாரும் செய்யும் போது இது ஒரு சாதாரணமான விஷயமாக ஆகிவிட்டது. இந்த சாரத்துக்கு சொல்லுவாங்கல்ல, சோசியல் ட்ரிங்கர். நானா மொடா குடிகாரன் இல்லைங்க, சோசியல் ட்ரிங்கர். என்னைக்காவது குடிப்பேன், இங்க ஒரு கெட் டுகெதர் போனா மட்டும் குடிப்பேன். குடிச்சிட்டு விழுந்து கிடக்க மாட்டேன். எல்லாரோடையும் போகும்போது, சோசியலாக போகும்போது அங்க மட்டும் லைட்டா ட்ரிங்க் பண்ணுவேன். எதையும் போதை தருகின்ற ஒவ்வொரு விஷயமும் ஹராம். அல்லாஹ்வும் அவங்க தூதரும் தடுத்த காரியமாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை பாருங்க. அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் முஆத் அலி அவர்களையும் ஒரு யமன் நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். அந்த யமன் அபு மூசா அல் அஷரி அவர்களுடைய சொந்த ஊர். போகும்போது பல கட்டளைகளை அவருக்கு கொடுக்கிறார்கள். யமன் நாட்டுக்கு போங்க, மார்க்க விஷயங்களில் மக்கள் இடத்துல ரொம்ப எளிமையாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள், நற்செய்திகளை அவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி பல விஷயத்திலே கட்டளையாக சொல்றாங்க. சொல்லும் போது அபு மூசா அல் அஷரி அவங்க கேள்வி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த பித்ரு மிஸ்ரு இது ரெண்டும் என்ன செய்யறது? அது ரெண்டும் என்னன்னா, ஒன்று வார் கோதுமையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வகை போதை தரக்கூடிய பானம்.
ரெண்டாவது தேன்ல இருந்து தயாரிக்கக்கூடியது. இது ரெண்டு தேனு தான், அது கோதுமை தான். ஆனா அதுல இருந்து என்ன வருது? போதை வருகிறது. இந்த சாராயம் இல்ல, அது கோதுமை. ஆனா அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். எதை எடுத்தாலும், நீ எந்த வகையில எடுத்தாலும் அது ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? சில பேர் சோசியல் ட்ரிங்க் எல்லாம் சொல்றாங்கல்ல, இல்ல நாங்க குடிக்கவே மாட்டேன், எப்பமாச்சும் தான் குடிப்பேன், பீர் மட்டும் தான் குடிப்பேன், இது மாதிரி சொல்றவர்களும் மக்களிலே இருக்கிறாங்க. தம்பி, இது ஹராம், இது அல்லாஹ் நம்ம தூரம் தடுத்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்னைக்காச்சும் தானே பாய், எப்பமாச்சும் தானே இப்படி சொல்லுகிறார்கள். அல்லாவுக்கு பயந்து கொள்ளாம எப்ப மரணம் வரும் நமக்கு தெரியுமா? நம்ம எப்ப மௌத்தா போவோம் தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தடுத்த அந்த விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாப்பது எது? பாப்பா மிரட்டி வைக்கிறாரு, போன அந்த பக்கம் போன அவ்வளவுதான் சொல்லி, இது காப்பாற்றுமா? அந்த விஷயத்திலிருந்து வாப்பா இருக்கிற வரைக்கும் தடுந்திருப்பான். வாப்பா போயிட்டா அதை பக்கம் போவான். அவனுக்கு அந்த அந்த கெடுதலை எடுத்து சொல்ல வேண்டும், முதல் விஷயம். இரண்டாவது, இறைவனுடைய பயத்தை என்ன செய்யணும்? அவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் எடுத்து சொல்லணும். இதன் பின்னால் போனால் இவனுடைய மறுமை வாழ்க்கை எந்த மாதிரி கேள்வி கூத்தாக அமையும் என்பதை அவனுக்கு சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயமா என்ன செய்ய மாட்டான்? அவன் அதன் பின்னாடி போக மாட்டான். அடுத்தது, பல விஷயங்கள்ல பாதை மாறுறாங்க தானே. ரெண்டாவது விஷயம் ஒழுக்கக்கேடு. ஒழுக்கக்கேட்டுல முதலாவதாக இருக்கக்கூடிய, இன்றைய காலத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய என்ன சொல்லுங்க பாப்போம், இல்லையா? மொபைல் போன் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? கம்யூனிகேஷனுக்காக. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல செய்தியை மாற்ற வேண்டும். இதுதான் மொபைல் போனுடைய பர்பஸ். பல மாதிரி டெக்னாலஜி மாறி என்னாச்சு, இன்னைக்கு நாம வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு மொபைல் போனை வைத்திருக்கிறார்கள். இந்த அல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, மதுவுல ஒரு நல்லது இருக்கு கெட்டது இருக்குங்கிற மாதிரி, நல்லது இருக்கு கெட்டது அதிகமாக இருக்குது என்று சொல்ற மாதிரி மொபைல் போன்லயும் நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. இன்னைக்கு இந்த மொபைல் போன் மூலியமாக, மொபைல் போன்ல தன்னுடைய பொருளாதாரத்தை வச்சிருக்கிறவங்க இருக்கிறார்கள். இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக அதனுடைய பிளாட்ஃபார்ம்ல என்ன செய்யறான்? தன்னுடைய பிசினஸை அதை அடிப்படையாக கொண்டு அதன் மூலமாக வேலை பார்த்து ஏர்ன் பண்றாங்க. நல்ல விஷயம். படிக்கின்ற மாணவர்கள் இந்த மொபைல் போன் மூலியமாக கல்வி அறிவை கற்றுக்கொள்கிறார்கள். நல்ல விஷயம். ஆனால் இது மட்டுமா இதுல இருக்கின்றது? வீணான விஷயங்கள், வீணில் மூழ்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றது. இருக்கா இல்லையா? சமூக வலைத்தளங்கள் நல்லதுக்கு மட்டுமா இருக்கு? நல்லதை விட கேடும் இதுல அதிகமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இந்த ஷார்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இருக்கா? முதல்ல யார் கொண்டு வந்தான்னு தெரியல, இந்த டிக்டாக் தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாரும் என்ன செஞ்சுட்டான்? இந்த ஷார்ட்ஸ் என்கின்ற ஒரு விஷயத்தை அவனுடைய அந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து விட்டான். ரொம்ப குறைஞ்ச ஒரு நேரத்துல என்ன செய்யும்? 30 செகண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டிடுவோம். இந்த ஷார்ட்ஸ் என்ன செய்கிறது தெரியுமா? என்ன செய்கிறது? சீக்கிரமா உங்களுடைய டோபமைனை ஹிட் ஆக்கி விடுகிறது. டோபமைன் ஹிட்னா என்ன தெரியுமா? டோபமைன்ங்கிறது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஹார்மோன். நீங்க ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டீங்க, அப்போ உங்களுக்கு அந்த டோபமைன் சுரக்கும். உங்க பாப்பா உங்களை கூப்பிட்டு பாராட்டுறாங்க, அப்ப என்ன செய்யும்? அப்ப அந்த டோபமைன் உங்களுக்கு சுரக்கும். அந்த டோபமைனுடைய லெவல் சீக்கிரமா என்ன செய்யுது? கூட்டி விடுகிறது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறீங்க, கொஞ்சமா டோபமைன் சுரக்குது, சந்தோஷமா இருக்கும். உங்க பாப்பா உங்களுக்கு கூப்பிட்டு பாராட்டுறாங்களா, அப்ப இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஆனா இந்த கேம்ஸின் மூலமாகவும் இந்த ஷார்ட்ஸின் மூலமாகவும் அதை பார்த்து அது ஒரு வெறுத்து போய் என்ன இதுல ஒண்ணுமே இல்லை என்ற அளவுக்கு போயும். ஆனா என்ன ஆகுது? அதை விட செய்யாது. இங்க இருக்கக்கூடிய டோபமைனுடைய லெவல் அப்படியே மேல ஏறி இவ்வளவு ஒரு கிராஃப் மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல்ல இவ்வளவு சுரந்தாதான் சந்தோஷம் வரும், அப்புறம் இவ்வளவு சுரக்கணும், அப்புறம் இவ்வளவு டோபமைன் சுரந்தால்தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். புரியுதா? அப்புறம் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமாகவே தெரியாது. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? நமக்கு இந்த மாதிரி விர்ச்சுவலாக கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களிலிருந்து ஒரு 21 days நீங்க என்ன செய்யணும்? அதை ஒதுக்கி வைக்கணும். தேவைக்கு மட்டும் பார்த்து விட்டு மிச்ச நேரம் என்ன செய்யக்கூடாது? அதை பார்க்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மறுமை நாளிலே அந்த நரகத்திலே அந்த மக்கள் எப்படியெல்லாம் புலம்புவார்கள். யார் அந்த மக்கள்? அல்லாஹ் காப்பாது, நாம கூட இருக்கலாம் தானே. மறுமை நாள்ல நரகத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் இடத்துல கேட்கப்படுகிறது, நீங்க ஏன்ப்பா நரகத்துக்கு போனீங்க, ஏன் நரகத்துக்கு போனீங்க என்று கேட்கும் போது அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நாங்கள் தொழுவோராகவும் ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை. அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வீணில் மூழ்கியோருடன் மூழ்கி கிடந்தோம். யோசிக்கணுமா இல்லையா? சிந்திக்கணுமா இல்லையா? நமக்கான வசனமாக இது எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொருவரும் இதை என்ன செய்யணும்?
நமக்கான விஷயமா இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சமூக வலைத்தளங்கள்ல மூழ்கின்ற இந்த விஷயம் தானே. தொழுகையை விட்டுட்டு என்ன செய்யறான், உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தொழுகையை விட்டுட்டு நோன்பை விட்டுட்டு சரியான அந்த நல்ல விஷயங்கள்லாம் விட்டு விட்டு முழுவதுமாக இந்த வீணான விஷயங்களில் மூழ்கி போகின்றவனாக இருக்கின்றான். இதில் ஒருத்தர் உண்டு ஒருத்தர் சொல்ல முடியாது. எல்லாரும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சில மக்களை தவிர எல்லாரும் என்ன செய்கின்றோம், இதில் போய் விழுகின்றோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மறுமை நாள்ல அந்த மக்களுடைய அந்த விஷயம் எப்படி இருக்கு, வீணில் மூழ்கியோருடன் நாங்களும் மூழ்கி இருந்தோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கின்றது. அடுத்த விஷயம், தவறான ஆபாச காட்சிகளிலே மூழ்கிறார்கள் இல்லையா. செல்போனின் மூலமாக மூழ்குகிற விஷயத்துல இன்னொன்னு என்ன, ஆபாச காட்சிகளிலே மூழ்குகிறார்கள். தெரிஞ்சு போனோம் தெரியாம போனோம் இல்ல, அதன் உள்ள போனாலே என்ன ஆகிவிடும், அது பாடு எங்கேயோ எடுத்து கொண்டு போய் விட்டுவிடும். அக்பர் ஒரு ஒரு மனுஷன் இருக்காரு. இந்த மருத்துவர்கள் இதை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, இந்த கிரேட் அக்பர் தெரியுமா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தார். ராஜா என்ன செய்வாரு, அவுரங்கசீப் மட்டும்தான் 4 திருமணங்கள் செய்து ஒழுக்கமாக வாழ்ந்தார். அக்பர்லாம் என்ன, அந்த புறத்துல பெண்களை வச்சிருந்தாங்க. பெண்களை அழகிகளோடு என்ன செய்வாங்க, பல பெண்களை, ரசப்புத்த பெண்களை திருமணம் செய்திருந்தார். அது இல்லாம அந்த புறத்துல என்ன செய்தாங்க, பெண்களை வச்சிருந்தார். அந்த அக்பர் எவ்வளவு பெண்களை பார்த்திருப்பார், எவ்வளவு ரசிச்சிருப்பாரோ அதை விட அதிகமாக இன்று வாழக்கூடிய 13 வயது சிறுவன் என்ன செய்யறான், மொபைல் போன்ல அதிகமான பெண்களை பார்க்கிறான் என்று ஒரு என்ன செய்யறாங்க மருத்துவர் சொல்லுகிறார். கேட்கும் போதே கை காலெல்லாம் நடுங்குது. எல்லாரும் பார்க்கறான்னு சொல்லல, ஒரு சில மக்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய ஒரு விர்ச்சுவல் உலகத்துக்குள்ளே போய் விடுகிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு கூட்டம் கிடையாது என்று சொன்னால் என்ன செய்யறான், அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவன் போகின்றான். இதுவும் என்ன, இறைவனுடைய ஒரு பயம் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை விசாரிக்க இருக்கிறான் என்ற ஒரு பயம் இல்லை என்று சொன்னால் யாராலும் தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் 7 சாரார்ல ஒரு சாராருக்கு என்ன சொன்னா, 7 சாராருக்கு அல்லாஹ் நிலை தர்றான்ல, அழகும் உயர்ந்த அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தன்னை அழைக்கும் போது நான் அப்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி வர்றானே, அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் நிழல தருகின்றான் என்று சொன்னால் அது எவ்வளவு கஷ்டமான விஷயமாக இருக்கும் பாருங்க. இது அல்லாஹ்வுடைய ஒரு பயம் இருந்தது என்று சொன்னா நிச்சயமா என்ன செஞ்சிடலாம், இதுல இருந்து வெளியே வந்து விடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், உமக்கு அறிவில்லாததை நீ பின்பற்றாதீர், செவி, பார்வை, உள்ளம் ஆகிய அனைத்துமே விசாரிக்கப்படுவையாகும். அல்லாஹ் என்ன செய்வான், நாளைக்கு நாம கேள்வி கேட்பான் மறுமை நாள்ல. எதை நம்மள்ட்ட கேட்டா நாம என்ன சொல்லிடுவோம், போனியா போல, செஞ்சியா செய்யல, அசால்ட்டா சொல்லிடுவோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்க்கு பூட்ட போட்டுருவான். வாய் பேசாது. மறுமை நாள்ல நம்முடைய வாய் என்ன செய்யாது, பேசாது. நம்ம அதற்கு மாறாக நம்முடைய கண்ணை அல்லாஹ் கேள்வி கேட்பான், நம்முடைய செவிகளை கேள்வி கேட்பான், எல்லாத்துக்கும் மாறாக உள்ளத்தை கேள்வி கேட்பான். உள்ளம் என்ன செஞ்சிடும், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துரும். யாரெல்லாம் இவன் இப்படி செஞ்சான், இங்க போனா, இங்க வந்தான், இதை நினைச்சான், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு தெரியாம நான் ஏதாவது தவறு செய்ய முடியும், நம்ம கைக்கு தெரியாம ஏதாச்சும் செய்ய முடியுமா? நிச்சயமாக என்ன செய்ய முடியாது. நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு எல்லாம் தெரியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அதிகமான மக்கள் என்ன செய்வாங்க, இதிலே மாட்டிக்கொள்வார்கள் என்று தெரிந்து, அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்ற ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால் இதுலயும் போய் நாம் மாட்டிக்கொள்வோம். அடுத்ததாக தீமையான ஒரு நண்பன். இந்த இளைஞர்கள் பெரும்பாலும் இந்த போதைக்கு அடிமையாகிறது, இந்த காதல் வயப்படுறது, இதெல்லாம் எதுல ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால், அவன் என்ன செய்யணும், தன்னுடைய நண்பனை தேர்ந்தெடுக்கும் போது நல்லவர்களாக இருக்க, நல்லவர்கள் என்ன செய்யறதில்ல, தேர்ந்தெடுப்பது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அநீதி இழைத்தவன் கவலைப்பட்டு தன்னுடைய கைகளை கடிக்கும். இது என்னதான், வறுமை நாள்ல அந்த மக்கள் என்ன புலம்புவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். தூதருடன் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கலாமே, ஐயோ அல்லாஹ்வுடைய தூதரோட நான் என்ன செய்யல, ஒரு தொடர்பை ஏற்படுத்தாம போயிட்டனே என்று அவன் கைகளை கடிச்சு கொண்டு புலம்புவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த புலம்புகின்ற நாள்ல அவனால திருப்பி ஏதாவது செய்ய முடியும், ரிட்டர்ன் வர முடியும்? தவறான வழிக்கு போய் அந்த எண்டுக்கு போய் அடைஞ்ச உடனே திருப்பி வர முடியுமா? முடியாது. ஆனா அது அல்லாஹ் நமக்கு இப்ப சொல்லியிருக்கிறான், வாய்ப்பு நம்முடைய கைகளில் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னாரை உற்ற நண்பானாக ஆக்காமல் நான் இருந்திருக்க கூடாதா? இந்த உலகத்திலே பல பேர் யோசிப்பான், ஏன்டா இவன் கூட போய் சேர்ந்தோம், இவ்வளவு பழக்கங்களை கத்துக்கிட்டோம் என்று தீய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான், யோசிக்கின்றான். இதை மறுமை நாளிலே இதே மாதிரி யோசிப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். முதல்ல இவங்க யாரு கூட சேரணும்னு சொல்லி யோசிக்கிறான், ரெண்டாவது இவன் கூட சேரக்கூடாது என்று யோசிக்கின்றான். ஒருத்தன் என்ன செய்யறான், சாராயம் குடிக்க போறான், நண்பன் ரூம்ல ஒரு 10 பேர் தங்கிருக்கோம் வைங்க,
ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், ஒருத்தன் போகின்றான் என்று சொன்னால் அப்ப நாம என்ன செய்யணும்? தடுக்கணும். எப்படி தடுக்கிறது? போகாதன்னு சொல்லி தடுக்கணும். முடிஞ்சால் கையால் தடுக்க வேண்டும். அதுக்கு முடியலையா தவறு என்று எடுத்து சொல்லணும். அதுவும் முடியல, மனதால் வெறுத்து ஒதுங்கி வந்து விட வேண்டும். இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறது இல்ல, இளைஞர்கள் ஒதுங்கியும் வரதுல, கூட இஸ்லாமியனாக பெயர் வைத்துக் கொண்டு அல்லாஹ் தூதரை நம்பிக்கொண்டு கூடயே போறான். நான் இல்ல குடிக்க மாட்டேங்க, ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன், போறானா இல்லையா? அதிகமான பேரை பார்க்கின்றோம். கூட உட்கார்ந்து அது வெறுத்து ஒதுங்கக்கூடிய நிலை இல்லை என்று சொன்னால் மதில் மேற்பூதான் என்னைக்கு வேணாலும் என்ன செஞ்சிடலாம், அந்த பக்கம் போய் விடலாம். அவன் நினைப்பான் மறுமை நாள்ல இந்நாளை நான் என்ன செஞ்சிருக்க கூடாது, உற்ற நண்பனாக நான் நினைத்திருக்க கூடாது என்று சொல்லி என்ன செய்யறான், அவன் நினைப்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை மிகச்சிறந்த சமுதாயமாக சொல்லுகின்றான். இதுவரை வந்த சமுதாயங்களிலேயே மிகச்சிறந்த சமுதாயம் யாருதான்? நாம தான். எதனால? நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு சமுதாயமாக நாம் இருக்கின்றோம். முதல்ல எல்லாம் ஒரு நபி வருவாங்க, நபி அந்த வேலையை செய்வாங்க. அதன் பிறகு நபி போயிட்டாருன்னு சொன்னா ஒரு சில காலம் வரை அந்த மக்களிடத்துல ஈமான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்த வழியே திரும்பி போய் விடுவார்கள், அல்லது சந்ததிகள் திரும்பி போய் விடுவார்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 1400 ஆண்டுகளுக்கு பின்னாடி இன்னைக்கு நாம முஸ்லீமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நீங்கள் நான் எப்படி வந்தோம்? யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி நன்மை ஏவி தீமையை தடுத்து இருக்கிற காரணத்தினாலதான் வந்திருக்கிறோம். இப்ப இந்த வேலை நாம செய்யுமா செய்யக்கூடாதா? நம்முடைய நண்பர்கள் கூட இருக்கிறவங்க கூப்பிட்டான்னு சொன்னா அவனிடத்துல என்ன செய்யணும், அந்த நட்பை அந்த நேரத்தை துண்டிக்கணும். வாடா சரக்கடிக்க போலாம் என்று கூப்பிட்டா அந்த அதோட ஒட்டு இல்ல உறவுல வந்துடக்கூடாது. அந்த நேரத்துல அவங்களுடைய நட்பை துண்டு வச்சுட்டு வரமாட்டேன்னு சொல்லணும். அதன் பிறகு அந்த விஷயத்தில் முடிச்ச பிறகு அவனுக்கு தாவா செய்யணும். இதெல்லாம் தப்பு, இதனால எந்த விஷயங்கள் இருக்கின்றது என்பதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் இந்த எடுத்து சொல்றதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு விஷயத்தை தவறு என்று எடுத்து சொல்லும் போது அது நாம என்ன செய்ய மாட்டோம், உறுத்தம் தானே, அதை செய்ய மாட்டோம். ரொம்ப நாளைக்கு இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு போக மாட்டோம் தானே. தவறான விஷயத்தை நாம எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த அந்த காரியம் தவறான விஷயம் என்ன செய்யாது, நம்ம இடத்துல இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள். நாம எதுக்குதான் உதவி செய்யணும்? நம்முடைய நண்பன் யாரா இருந்தாலும் எவ்வளவு உற்ற தோழனாக இருந்தாலும் நன்மையிலும் இறையச்சத்திலும் தான் உதவியை தவிர பாவத்தில் உதவி கிடையாது, கூட்டு கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மண்டையில நல்லா ஏற்றி கொள்ள வேண்டும். சரி, சமுதாய சிந்தனை இருக்கா? அடுத்ததாக பல விஷயங்கள்ல பாதை மாறி போகிறான். சமுதாயத்துடைய நலனுக்காக யோசிக்க வேண்டிய இந்த ஒரு இளைஞன் பாதை மாறி போதை என்றும் காதல் என்றும் காமம் என்றும் பல விஷயங்களிலே மாறி போகின்றான். சமுதாயத்துல என்ன நடக்குது? அவனுக்கு தேவையெல்லாம் என்ன, அவனுடைய மொபைல் போன், சாப்பாடு, இந்த விஷயம் தானே தவிர சமுதாயத்துல என்ன நடக்கின்றது என்பதை கண்டும் காணாமல் பல்வேறு இளைஞர்கள் இருக்கிறார். எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஒரு சிலர் தான் இந்த சமுதாயத்துக்காக யோசிக்கிறார்களே தவிர பலர் என்ன செய்யறதில்லை, யோசிப்பது கிடையாது. நம்முடைய நாட்டில் நம்முடைய சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இருக்குதா? இருக்கா? டவுட்டா இருக்கா? நம்முடைய சமுதாயத்துல இஸ்லாமியர்கள் என்று சவுத் பக்கம் பரவாயில்ல, நார்த் பக்கம் ஒரு தொப்பி போட்டு தாடி வச்சு போறதுக்கு மக்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஒரு தொழுகட்டாயம் வந்தா ரோட்ல செய்ய முடியல, தொழுக முடியல, தொழுதற்காக வழக்கு போடுகிறார்கள். மாலில் தொழுது அவர் ஒரு மாலுக்கு போறோம், இத்தனைக்கு அது என்ன, ஒரு இஸ்லாமியருடைய மால், அது அங்க போய் தொழுதற்காக வழக்கு போடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒரு நாட்டில் நாம் என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முதியவரை வீட்டில் மாட்டுக்கறி வச்சிருக்காரு என்று சொல்லி அடிச்சு கொலை செய்கிறார்கள். இத்தனைக்கு அவருடைய மகன் யாரு, இராணுவத்துல பணிபுரிகின்ற அந்த நாட்டுக்காக, இந்த நாம் வாழ்கின்ற இந்த நாட்டுக்காக என்னுடைய உயிரை கூட தருகிறேன் என்று சொல்லி நாட்டுக்காக இராணுவத்துல போய் பணிபுரிகின்றார். அவருடைய தந்தைக்கு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. காரணம், அவர் ஒரு முஸ்லிம். இந்த முஸ்லிம் என்பதற்காக அடித்து என்ன செய்யறான், கொள்ளுகின்றான். ஒரு பள்ளி வாசலையே அடிச்சு உடைச்சு மொத்தமாக தரைமட்டமாக்கி விடுகின்றான். அதற்காக 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கேஸ் நடக்கின்றது. வெயிட் பண்ணினா நியாயம் கிடைச்சதா? கிடைக்கவில்லை. காரணம், அந்த இடத்துல என்ன செய்யல, நாம நம்முடைய மக்கள் அங்க இல்ல. புரியுதா? சொல்லுவாங்க, ஆரியர்கள் வந்தா வருகை, இஸ்லாமியர்கள் வந்தா படையெடுப்பு என்று சொல்லுகிறார்கள். இப்படிலாம் வரலாற்றை என்ன செய்ய மாத்துறாங்க. மாற்றும் போது அங்க ஒரு முஸ்லீம் இருந்திருந்தா நடந்திருக்குமா? அது நடந்திருக்காதா?
இந்த மாதிரி வரலாற்றை திரிக்கிறார்கள் என்று சொன்னால் அங்க ஒரு முஸ்லீம் இருந்தா என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. நம்முடைய நாட்டுடைய நிலைமை பாருங்க. அங்கங்க இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று சொல்லி அடித்தே கொடுக்கிறார்கள். ஒருத்தர் இல்ல, ஒத்தைக்கு இல்ல, கோழைகள் அவர்கள். ஒருத்தனை கூப்பிட்டு என்ன செய்வான், 10 பேர் 15 பேர் சுத்தி நின்று அடிச்சே நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று சொல்லி அங்கங்க நாட்டிலே வடக்குல என்ன செய்யுது, கொலை 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 செய்கிறார்கள். இந்த ஜாம்ஷெட்பூர்ல வந்து தப்ரேஸ் அன்சாரி ஒருத்தர் என்ன செய்யறாரு, அப்பதான் கல்யாணம் ஆகி புதுசா புது மாப்பிள்ள, அவர் என்ன செய்ய, நீ எங்கள் ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாவை கெடுக்கிறதுக்காக வந்திருக்க என்று சொல்லி அவரை கூப்பிட்டு அடிச்சு கொள்ளுகிறார்கள். இவ்வளவு விஷயங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இதெல்லாம் பார்க்க வேண்டிய, இதற்காக செயலாற்ற வேண்டிய அந்த இளைஞன் என்ன செய்யறான், உட்கார்ந்து பேஸ்புக்ல ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கு. இது சரியாது நியாயம், அது யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் நாளை கேள்வி கேட்க மாட்டானா? நிச்சயமா அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்ப நாம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அந்த செயலா எப்படி, நம்முடைய செயல்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம சரியாகணுமா இல்லையா? எல்லா ஜீரோ இஸ் நாட் ஈக்குவல் டு 1 தானே. மார்க்கத்தை நோக்கி ஒரு படி, உலகத்தை நோக்கி ஒரு படி, முதல் படியை நாம் தான் எடுத்து வைக்க வேண்டும். எடுத்து வைக்கணுமா இல்லையா? நிச்சயமாக எடுத்து வைக்க வேண்டும். நம்மள்கிட்ட தொழுகை சரியா இருக்கா? சரியா இல்ல, சரியாக தொழுகணும். இல்ல என்ற தொழுகை சரியா இருக்கு, சுன்னத்து பர்லு எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும், அதை பர்ஃபெக்டா தொழுகணும். அது எல்லாமே சரியா, நான் கரெக்டா தொழுகிறேங்க. குரானை தினமும் என்ன செய்யணும், அரபியிலும் தமிழிலும், ஒரு ஜுசு இல்ல, ஒரு பக்கம் குறைந்தது ஒரு பக்கம் நான் படிப்பேன் என்று நம்மகிட்ட இல்லாத விஷயங்களை என்ன செய்யணும், மார்க்க விஷயத்துல ஒரு படி மேல வந்து சரி வர என்ன செய்யணும், அதில் நிலையாக நிற்க. ஒரு படி வந்துட்டா போதும், அடுத்தபடி யாரு, முதல் படி வைக்கிறதா கஷ்டம். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் என்ன செய்வான், அவன் நம்மை அடி எடுத்து வைக்க செய்வான். அல்லாஹ் இடத்துல அதிகமாக துஆ செய்யும். 2வது உலக விஷயத்துல என்ன படி, இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் நடக்கும் போது அங்க அதிகாரத்துல நம்முடைய ஆட்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நடந்திருக்கு. அதுக்காக என்ன, எய்ம் டு த ஸ்கை யூ வில் ரீச் த ரூஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நீங்க வானத்துக்கு எய்ம் பண்ணாதான் என்ன வரும், குறைஞ்சது ரூஃப் அது ரீச் பண்ண முடியும். அப்ப அதற்காக ஒரு படி நீங்கள் என்ன செய்யணும், முன்னாடி எடுத்து வைக்க வேண்டும். அது உலகத்துல ஏதாச்சும் எப்படியாச்சும் நான் என்ன செய்யணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட்ல என்ன அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாபுக்கு நான் போவேன் என்று சொல்லி நம்மளுடைய என்னென்ன விஷயங்கள ஓட்ட இருக்கின்றதோ இதை சரியாக்கணும். நமக்கு வந்து என்ன இங்கிலீஷே தெரியல சரியா, கம்யூனிகேஷன்ல கம்மியா இருக்கிறோம், கம்யூனிகேஷன் லேர்ன் பண்ணணும். எந்த விஷயத்த நாம சரி அதற்காக போக வேண்டிய ஏதாச்சும் என்ன ஒரு படியை நாம முதலில் எடுத்து வைக்க வேண்டும். இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சமுதாயத்திற்காக எதுவும் பண்ண மாட்டேன், என்னுடைய மார்க்கத்துக்காகவும் எதுவும் செய்ய மாட்டேன், இப்படிதான் என்னுடைய தான் போன போக்கில் இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய நிலை சரியா இருக்குமா? நமக்கெல்லாம் என்ன இல்லை, நாம மௌத்தா போகின்றோம் என்ற எண்ணம் இல்லை. எண்ணம் மௌத்தா போவோம் அப்படியே வாழ்ந்துருவோம் தானே 100 வருஷத்துக்கு, இன்னும் 100-150 வருஷத்துக்கு வாழ்ந்து விடுவதை போலவும் மௌத்தை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாதவர்களாக இன்றைய இளைஞர்கள் வாழ்கின்றார்கள். அதெல்லாம் கேட்டா என்ன சொல்றாங்க, பூமரங்கள்னு சொல்றாங்க. நீ மௌத்தா போயிருவப்பான்னு சொன்னா, இல்ல மௌத்தா போயிருவேன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, பூமரங்கள். தொழுவுப்பா, இல்ல பூமரங்கள். அல்லாஹ்வை பற்றிய ஒரு சிந்தனை கூட இல்லாமல் இருக்கின்றான். அவனுக்கு உபதேசம் செய்ய மௌத்து ஒன்றே போதுமானது. நீ மௌத்தா போயிருவ, நீ என்ன செய்வ, தொடர்ச்சியாக 100 வருஷம் இருக்க மாட்டேன். நாம் ஒவ்வொரும் மௌத்தாக ஆக வேண்டியவர்கள் என்று அவர்களுக்கு என்ன செய்யும், நாம் எடுத்து சொல்லணும். உங்களுக்கும் எனக்கும் இதை நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன், சொல்லிக் கொள்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருவோம். வயநாடுல இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சா? என்ன நடந்துச்சு, பிளட் வந்து ஊரே உள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு முந்தின நாள் அதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைச்சு பார்த்துருப்பாங்களா மக்கள்? எவ்வளவு கனவுகளோட தூங்கியிருப்பாங்க. போய் நான் காலைல ஏஞ்சி ஸ்கூலுக்கு போகணும், நான் காலைல ஏஞ்சி காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், இன்னும் பல விஷயங்களை நினைத்து அவர்கள் தூங்கியிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்யல, எந்திரிக்கக்கூடிய வாய்ப்பை தரவில்லை. நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இன்னும் ரொம்ப நாள் போக போறோம், அங்க நடந்தது இங்க நடக்காது நினைச்சுட்டு இருக்கிறோம் தானே. நடக்காதா? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கின்றான், நிலப்பரப்பின் ஒரு பகுதியில் அவன் உங்களை புதைய செய்வது பற்றியோ உங்கள் மீது கல்மழை பொழிவதை பற்றியோ அச்சமற்று இருக்கின்றீர்களா? நீ பயம் இல்லாம தானே இருக்க, நாளைக்கு உனக்கு மௌத்து வராது, இங்க எதுவும் அல்லாட்ட இருந்து வானத்துல இருந்து கல்மழை பொழியாது, இல்ல பூமிக்குள்ள நீ புதையுண்டு போக மாட்ட என்று நீ அச்சமற்று தானே இருக்க என்று சொல்லி அல்லாஹ் நம்மை கேட்கின்றான். நாம் என்ன செய்யணும்,
நாம இப்படி இருக்கின்றோமோ இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஓட்டினோம் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யாது, சரியாக இருக்காது. ஒருபடி என்ன செய்யுங்க எடுத்து வைங்க. நிச்சயமாக நாம என்ன செய்யணும், தர்பியாக வந்திருக்கிறோம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த என்ன செய்யணும், மாற்றிக்கிட்டு போவோம். சரியா? மாற்றலாமா? நம்முடைய தொழுகைகளை சரிவர பேணலாமா? குரானை டெய்லி ஒரு பக்கம் படிக்கலாமா? உலகத்துக்காக ஒரு படி எடுத்து வைக்கலாமா? நிச்சயமாக எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் மாற்றி வைப்பானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.